குட் மார்னிங். ஹாவ் எ நைஸ் ஒண்டர்ஃபுல் டே. எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரத்தில் முதல் நாள் அனைவருக்கும் இனிய நாளாக நன்னாளாகவே அமையட்டும். என் அப்பன் முருகன் அருளால். அட்சய திருதி அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? அட்சய திருதிங்கிறது இந்த நாளில் இது ஒரு நட்சத்திரம். இதில் இந்த நாளில் நம்ம எது வாங்கினாலும் டபுளாக 2 மடங்காகும். நகை வாங்கினா இன்னமும் நம்ம திரும்ப திரும்ப நம்ம நகை வாங்குவோம். அதுவும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம எது செஞ்சாலும் ரெட்டிப்பு மடங்காக வாங்குவோம் அப்படிங்கிற ஐதீகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ தாங்க இப்படி அட்சய திருதி, இந்த காதலர் தினம், அப்பா டே, அம்மா டே, சகோதரர் தினம், மகளிர் தினம், இந்த மாதிரி நிறைய ஒரு இதை கொண்டு வராங்க. அந்த காலத்தில் எந்த ஒருமே பண்ணலை. இப்போ நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய நம்ம ஜென்ரேஷனுக்கு மாற்றிருக்காங்க. ஜென்ரேஷன் மாற 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 எல்லாமே புதுமையாக கொண்டு வராங்க. இந்த அட்சய திருதியில் நம்ம நகை மட்டும்தான் வாங்கணுங்கிறது கிடையவே கிடையாது. நகை பணம் இருக்கவங்களும் நகை வாங்குறாங்க. இப்போ விற்கிற விலைவாசிக்கெலாம் நம்ம போய் நகை பக்கம் போக முடியுமா சொல்லுங்கள்? இருக்கிற நகையை நம்ம பத்திரமா பாதுகாத்து வச்சாலே அதுவே பெரிய விஷயம். ஏன்னா நகை அப்போல்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான்லாம் ஒரு கிராம் வாங்கினாலே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும். 3000 4000. இப்போல்லாம் ஒரு கிராமே விலை கூடங்க. 10,000க்கு மேலே வருது. ஒரு பவுன் 1,00,000 கிட்ட வந்துருச்சு. அப்படிங்கிறப்ப எல்லாருக்குமே எல்லாமே இருக்குன்றது இல்லை. இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் தங்கம்தான் வாங்கணுங்கிறது கட்டாயமே கிடையாது. இருக்கிறவங்க வாங்கலாம். மேபி இல்லை அப்படின்னா கடையில் போய் உப்பு, துவரம்பருப்பு, சர்க்கரை, ஜீனி, அப்புறம் விரலி மஞ்சள், இந்த 4 பொருட்களை வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க. சாமி பூஜை அறையில் வைங்க. நல்லா இருப்பீங்க. செல்வாக்கியமாக இருப்பீங்க. நல்லாயிருக்கும். குடும்பத்திற்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அந்த காலத்துலலாம் வேணால் அப்படி அந்த காலத்தில் இப்படி கிடையவே கிடையாது. இந்த நகை வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்போ தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதுக்கு ஒன்று கொண்டு வந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி நம்ம வீடான வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம். இந்த உப்பு, பருப்பு, ஜீனி, விரலி மஞ்சள். விரலி மஞ்சளுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, அது ஒரு மருத்துவத்தன்மை உண்டானது ஒன்று. நம்ம இப்போ ஒரு பால் காய்ச்சுற வீட்டுக்கு நம்ம போனோம்னா மஞ்சத்தூள் வாங்கிறதோட விரலி மஞ்சள் நம்ம வாங்கிறது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். நற்பலன்கள் தரும். விரலி மஞ்சள் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதில் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சாமி ரூம்லேயே நான் சொல்கிறேன், ஒரு சின்ன கிண்ணத்தில் உப்பு, கிராம்பு, 2 ஏலக்காய், பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரத்துக்கு பாசிட்டிவ் தாட் நிறையா இருக்குது. செல்வங்களை தரும். அதுக்கு சொன்னால் கூட கேட்பீங்க, அப்போ பச்சை கற்பூரம் வாங்கி கொடுத்தா செல்வம் கொட்டுமாங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்லைங்க. சில பொருட்களை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறப்ப நெகட்டிவாக இருக்கிற தீய சக்தி, அந்த நெகட்டிவ் தாட் எல்லாமே போய் நமக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அந்த பச்சை கற்பூரம்லாம் வீட்டுக்குள்ளே நம்ம ஹால்லையோ இல்லை சாமி ரூம்லேயோ அந்த மாதிரி இடங்களில் நம்ம பச்சை கற்பூரத்தை வச்சோம்னா அதனுடைய வாசம் நம்மளுடைய திங்கிங் பாசிட்டிவாக மாற்றும். நம்ம எவ்வளோ தான் கவலையாக இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு ரீதியாக மனுஷனாக பிறந்தா எல்லாத்துக்கும் கவலை இருக்க தான் செய்யும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம பச்சை கற்பூரம் நம்ம வீட்டு ஹால்லையோ இல்லை கிச்சன்லேயோ பாருங்க, சாமி ரூம்லேயோ அந்த பச்சை கற்பூரத்துடைய ஸ்மெல் பாசிட்டிவ் திங்கிங் நமக்கு நிறைய கொடுக்கும். அதனால் தயவு செஞ்சு இந்த நாள், ஐயோ நம்மளால் நகை வாங்க முடியலையே அப்படின்னு உடஞ்சி போகாதீங்க, மனம் தளராதீங்க. இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் உப்பு, ஜீனி, பருப்பு இதை வாங்குங்க. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாகவே நல்ல நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்னொன்று, நான் சாம்பிராணி இது ஆட் போட்டிருக்கேன் அப்படிங்களா, அது என்ன அப்படின்னா சுத்தமான மூலிகையால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள். நான் போட்டிருக்க தசாங்கம், பஞ்சகாவியம், அப்புறம் சாம்பிராணி, திஷ்டி சுத்துற சூடம், அதாவது உப்பு, மிளகா, திப்பிலி, அப்புறம் நிறைய அதில் ஒரு மூலிகை பொருட்களை நம்ம சுற்றி போடுவோம்ல,
அதுக்கு பதிலாக இப்போ சூடமாவே தயாராகி வந்திருக்கு. இந்த 4 பொருட்களுமே எந்த எந்த கெமிக்கலுமே ஆட் பண்ண கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் இயற்கை பொருளால, இயற்கை மூலிகையினால தயாரிக்கப்பட்ட பொருட்கள். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. பிடிச்சா வாங்குங்க. பிடிக்கலைன்னா ஓகே. இருந்தாலும் இது இயற்கையால் தயாரிக்கப்பட்ட மூலிகை சாம்பிராணி தான் எல்லாமே. கரி பிடிக்காது. வாசம் வந்து இந்த தசாங்கம்லாம் கோயில்ல இருக்கிற அந்த வாசம், அந்த மாரி இருக்கும் தசாங்கத்துக்கு எல்லாமே. அதே மாரி சூடம் வந்து திஷ்டி சுத்தி சூடம் வைக்கிறோம் பார்த்தீங்களா? அதில ரூ. 50 பேக்கும் இருக்கு, ரூ. 60 பேக்கும் இருக்கு. ஒரு சூடத்த எடுத்து நம்ம குடும்பத்துக்கே சுத்தி கொண்டு போய் நம்ம அதில வச்சுட்டோம்னா, அதனுடைய காட்ட வந்து உப்பு, வரமிளகா, திப்பிலி, வெண்கடுகு நெறையா இருக்கு. நெறையா அதில ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கும். அதே மாரி 24 பஞ்சகாவியம் 24 மூலிகை கலந்த அ தசாங்கமும், சாம்பிராணியும், பஞ்சகாவியமும் அதில இருக்கு. புடிச்சிருக்கவங்க அத வாங்கிக்கங்க. நெய்யுமே ஒரிஜினலா ஒ ம் மாடு வச்சிருக்கவங்கள்ட்ட தான் வாங்கி, ஆடைய வாங்கி காய்ச்சி எந்த கெமிக்கல் ஒரிஜினல் நெய் தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க. ப்ளீஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் எனக்காக அந்த நெய், சாம்பிராணி பிடிச்சவங்க வாங்க. சாம்பிராணி வந்து பேக்கிங் வந்து ரூ. 350. ரூ. 350னா தசாங்கம், சாம்பிராணி, பஞ்சகாவியம், அந்த சூடம் 4ம் சேர்த்து கொரியர் சார்ஜோட ரூ. 350 கொரியர் சார்ஜ். அதில் ரேட்டே நான் போட்டிருப்பேன். மொத்தமா வாங்குனா ரூ. 50 கொரியர் சார்ஜ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிறவங்க நான் அதில் போட்டிருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் வச்சுட்ருவாங்க. அதே போல் அரிசி வகைகளும் என்ன அரிசி உங்களுக்கு வேணுமோ, வரகரிசியிலேருந்து, கருப்பு கவுனி அரிசியிலேருந்து, சீரக எல்லா அரிசியுமே 1/2 கிலோ, 1 கிலோ பேக்கிங் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் வைக்கப்படும். ஓகேங்களா? தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.